வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 2024க்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். பயோசுவாலஜிக்கு ஆக்சுவலாக நீங்கள் பயோ பாட்னி எழுதிட்டு அதுக்கப்புறம் பயோசுவாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவீங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாமு. மேல்நிலை 2ஆம் ஆண்டு அரசு செய்முறை பொதுத் தேர்வு மார்ச், இது வந்து மார்ச்சில் நடந்தது போன வருஷம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? அரசு தேர்வுகள் கூடுதல் வினாத்தாள் அப்படின்ட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தேர்வு எண், பெயர், அதே மாதிரி வகுப்பு, பாடம், உயிரி விலங்கியல், தேதி, குழு எழுதணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் கொஸ்டினில் கொடுக்கப்பட்டுள்ள நீர் மாதிரி கரைசலில் உள்ள நிறம் pHஐ கண்டறிதல், மனிதனில் காணப்படும் மெண்டலுடைய பண்புகள் என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி மனிதனோட விந்து செல், அமைப்புத்த உறுப்பு, உடற்குரோமோசோம் பிறழ்ச்சி, பட்டாவ் சிண்ட்ரோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள நீர் மாதிரி கரைசலில் உள்ள நிறம் மற்றும் pHஐ கண்டறிதல் எழுதணும். நோக்கம் வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்பட்டுள்ள நீர் மாதிரி, அதாவது 1, 2 ஆகியவற்றின் நிறம் மற்றும் pHஐ கண்டறிந்து அதன் பயன்பாட்டிற்கான தன்மையினை அறிந்து கொள்ளுதல். அடுத்த அடிப்படை கொள்கை, நீரில் காணப்படும் மிதவை உயிரினம் செய்முறை வந்து எழுதணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேப்லர் காலம் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மனிதனில் காணப்படும் மெண்டலின் பண்புகள், இதுக்கு என்னவோ அது வந்து நீங்கள் எழுதணும், எது டாமினன்ட்டு எது ரிசசிவ் அப்படின்னு. ஸோ அதுக்கு கீழே தீர்வு எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏயில் கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடி மனித விந்து செல். ஸோ மனித விந்து செல்லுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துட்டு டயக்ராம் வந்து போட்டிங்கன்னா எழுதணும். அக்ரோசோம், தலை, உட்கரு, கழுத்து, மைட்டோகாண்ட்ரியா, நடுத்தண்டு, வால். அடுத்து பார்த்தீங்கன்னா அமைப்புத்த உறுப்பு இனம் கண்டறிதல். கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ளவை அமைப்பத்த உறுப்புகள், இனம் கண்டறியப்பட்டது. காரணம் வந்து எழுதணும். உள்ளமைப்பில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் பணிகளில் வேறுபட்டு காணப்படும் உறுப்புகள் அமைப்பத்த உறுப்புகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து சீலை இனம் கண்டறிதல். கொடுக்கப்பட்டுள்ள படம் பட்டாவ் சிண்ட்ரோம் என கண்டறியப்பட்டது. காரணம் வந்து எழுதணும். இது 13வது உடற்குரோமோசோம் ட்ரைசோமி நிலையில் காணப்படுவதால் உருவாகிறது. பல வகை உடல் குறைபாடுகளுடன் கூடிய மனநிலை குறைபாடு அந்நோயின் அறிகுறியாகும். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பயோசுவாலஜி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் இதில் ஆன்சர் எழுதணும். ஃபஸ்ட் கொஸ்டின் நீர் மாதிரியில் உள்ள நிறம் மற்றும் pHஐ கண்டறிதல், மனிதனில் காணப்படும் மெண்டலின் பண்பு. அதே மாதிரி 3வது கொஸ்டினில் ஏ மனித விந்து செல், 4வதுல பி வந்து அமைப்பத்த உறுப்பு, 5வதுல சி வந்து உடற்குரோமோசோம் பிறழ்ச்சி. நீர் மாதிரி கரைசலில் உள்ள நிறம் pHஐ கண்டறிதல். அடுத்த அடிப்படை கொள்கை எழுதணும். அது கீழே செய்முறை, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா காரணம் எழுதணும். குளத்து நீர், குழாய் நீர், கிணற்று நீர், நீரோட நிறம் வந்து எப்படி pH. அதே மாதிரி நோக்கம், கொடுக்கப்பட்டுள்ள மக்கள் தொகையில் பல்வேறு மரபணு பரவலை மதிப்பீடு செய்தல். ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான ப்ரெசன்டேஷன் வீடியோ அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பயோசுவாலஜி வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிட்டோம், பயோ பாட்னியும் அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் பியூர் சயின்ஸுக்கும் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ மறக்காத வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.